அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் காரிய வெற்றி என்பது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை. அப்போ காரிய வெற்றியை என்ன சொல்கிறாங்கன்னா தீர்மானிக்கக்கூடியது யார் என்று சொன்னால் கரணம்தான். இன்றைய நாள் நமக்கு வெற்றியானதாக அமைத்து கொடுப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் கரணம்தான். அந்த கரணம் என்ன சொல்கிறான்னா, கரணத்தை நித்தமும் வெற்றி பெற வைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நித்தமும் உங்கள் கரணம் வெற்றியோடு இயங்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற ஃபார்முலாவை என்ன சொல்கிறான்னா நீங்கள் செயல்படுத்துங்கள். உங்களுக்கு நித்தமும் என்ன சொல்கிறான்னா, போஜனத்திற்கு உண்டானதும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய கரணம் என்ன என்பதை நன்றாக தெரிந்துக்கிடுங்க. அந்த 11 கரணத்திற்கு உண்டான கிரகங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்து அந்த 11 கிரகத்திற்கு உண்டான இதை குறிச்சுக்கிடுங்க. அதில் உங்கள் இது என்னன்னு குறிச்சுக்கிடுங்க. இப்போ ஒருத்தர் பவகரணத்தில் போய் பிறந்திருந்தால், பவம் என்று சொன்னால் சிங்கம். அப்போ அதற்கு அந்த பவகரணத்தோடைய கிரகம் செவ்வாய். ஓகேவா? அதற்கடுத்து பாலவம் என்று சொன்னால் புலி. அந்த பாலவ கரணத்திற்குண்டான கிரகம் ராகு. கௌளவம் அப்படின்னு சொன்னால் பன்றி, வராகி. அந்த கௌளவ கரணத்திற்கு என்ன சொல்கிறான்னா, கௌளவ கரணத்தோடைய கிரகம் எது என்று சொன்னால் சனி. அதற்கடுத்து தைத்துளை கரணம் என்று சொன்னால் கழுதை. அந்த கழுதைக்குண்டான கிரகம் சுக்கிர பகவான். கரசை கரணத்திற்குண்டான கிரகம் யானை. அந்த சந்திரன் தான் யானைக்குண்டான கிரகம். அதற்கடுத்து வணிசை என்று சொன்னால் காளை மாடு. காளை மாட்டுக்குண்டான கிரகம் சூரிய பகவான். அதற்கடுத்து பத்திரை அப்படின்னா கோழி. கோழிக்குண்டான கிரகம் கேது பகவான். அதற்கடுத்து சகுனி கரணம் என்று ஒன்று வரும். அந்த சகுனி என்று சொன்னால் காகம். அந்த காகத்திற்கு உண்டான கிரகம் சனிதான். சதுஸ்பாதம் என்று சொன்னால் நாய். அப்போ அந்த சதுஸ்பாத கரண நாய்க்கு என்ன சொல்கிறான்னா, குரு பகவான் தான் கிரகமாக வரும். நாகவோ கரணத்தில் போய் பிறந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பாம்பு என்று சொல்லக்கூடியதற்கு ராகு பகவானே அதற்கு என்ன சொன்னாங்க கிரகம். அப்போ கிம்ஸ்துக்கண கரணம். கிம்ஸ்துக்கணம்னா மண்புழு என்று பெயர். அப்போ அந்த கிம்ஸ்துக்கண கரணம் ஆகிய புழுவுக்கு காரகத்துவம் ஆகிய கிரகம் இதுதான். அப்போ 11 கரணங்கள். அந்த 11 கரணங்களுக்கு எல்லா கிரகங்களுமே என்ன சொல்கிறான்னா, வரிசை கிரமமாக கிரகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பேசிக் தெரியணும். இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்கள் கரணநாதன் ஆகிய கிரகம் எங்கே உட்கார்ந்துருக்கார், இப்போ கரணநாதன் ஆகிய கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ கரணநாதன் உட்கார்ந்துருக்கிற இடம் உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவது அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறான்னா தெரிந்தால்தான்
தெரிந்தால்தான் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வெற்றி பெற முடியும். தெரியாவிட்டால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அப்போ ஒவ்வொரு கரணநாதனும் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்திற்கு 4ஆம் இடத்தை இயக்கினால்தான் கரணநாதன் வேலை செய்வார். கரணநாதன் தான் நின்ற இடத்திலிருந்து இப்போ ஒருத்தர் கரணநாதன் சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் தனுசில் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த தனுசுக்கு 4ஆம் வீடாகிய மீனத்தில் இருக்கின்ற சென்டரான நட்சத்திரர்களே உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதிக்கு உண்டான அதிதேவதையை அந்த உத்திரட்டாதிக்கு உண்டான அதிதேவதை காமதேனுவை வழிபட்டாலோ அல்லது என்ன சொல்கிறான்னா மீன ராசிக்கு உண்டான மீனுக்கு பொறி வாங்கி போட்டாலோ உங்களுடைய கரணநாதன் நன்றாக வேலை செய்து உங்களுக்கு எந்த காரியமாக போனாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா மேசத்திலிருந்து எல்லாத்துக்கும் சொல்லிடுறோம். இப்போ மேசத்திலிருந்து உங்களுக்கு மேசத்தில் உங்களுடைய கரணநாயகன் உட்கார்ந்துருக்கான். நீங்கள் எதை பற்றி என்ன சொல்ல, அவர் அசுவதியில் உட்கார்ந்துருக்காரா, பரணியில் உட்கார்ந்துருக்காரா, அசுவதியில் உட்கார்ந்துருக்காரா, பரணியில் உட்கார்ந்துருக்காரா, கார்த்தியில் உட்கார்ந்துருக்காரா அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம். எந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவர் மேசராசியில் தான் கரணநாதன் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகம் அங்கே அதற்கு 4ஆம் வீடாகிய அந்த நட்சத்திரத்தின் நடு நட்சத்திரத்தை பூசத்தை இயக்கினால், பூசத்தை எப்படி இயக்குவது? பூசம் என்பது என்ன சொன்னா அரச மரம். அரச மரத்திற்கு என்ன சொல்றாருன்னா தண்ணீர் ஊற்றினீர்கள் என்று சொன்னால், அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரணம் 100% வேலை செய்யும். அப்போ ஒரு கரணநாதன் தான் நிற்கின்ற இடத்திலிருந்து 4ஆவது இடத்திற்குண்டான சென்டர் நட்சத்திரத்தோடு எப்பயுமே தொடர்பில் இருப்பார். அப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு ராசிக்கு 4ஆவது ராசி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரே ஆதிபத்தியம் உடையதாக வரும். மேசம் என்பது சரம், கடகம் என்பது சரம். இது எப்பயுமே ஒன்றுக்கொன்று ஒற்றுமையுடையது. சரத்திற்குரியவர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையானவர்கள், ஸ்திரத்திற்குண்டானவர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையானவர்கள், உபயத்திற்குண்டானவர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையானவர்கள். அப்போ மேசத்தில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் கடகத்தில் இருக்கின்ற பூசத்தை இயக்குங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து ரிஷபத்தில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் அதற்கு 4ஆவது ராசியாகிய சிம்மத்தில் இருக்கின்ற பூரத்தை இயக்குங்கள். அந்த பூரத்தை இயக்குனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பூர நட்சத்திரத்திற்குண்டான எலுமிச்சம் மரம், அந்த எலுமிச்சம் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாலோ, நித்தமும் நீங்கள் அலுவலகத்திற்கோ ஒரு செயல்பாட்டுக்கோ செல்லும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் வெற்றியாகிவிடும். மிதுனத்தில் உங்களுடைய கரணநாதன் உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இயக்க வேண்டியது அஸ்த நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையோ அல்லது அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான சிம்பல் கை. அப்போ கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய எந்த தெய்வங்களை நம்மளுடைய கண்ணில் படும்படியாகவோ நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, கைக்கும் அஸ்த நட்சத்திரத்திற்கும் கண்டிப்பாக ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த சம்பந்தத்தால் என்ன சொல்கிறான்னா அல்லது கையை என்ன சொல்கிறான்னா அஸ்த நட்சத்திரம் இயங்குவதற்கு
கையை ஒரு 20 முறை அல்லது 25 முறை கிளாப் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கரணம் வேலை செய்துவிடும். அதற்கு அடுத்து கடகத்தில் உங்களுடைய கரணநாதன் உட்கார்ந்திருந்தால் துலாத்தில் சென்றாக உள்ள நட்சத்திரமாகிய சுவாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்குண்டான அந்த உலர் திராட்சையை சாப்பிட்டாலும் அந்த சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதியாகிய நரசிம்ம பெருமானை வழிபட்டாலும் உங்களுடைய கரணம் வேலை செய்து விடுவார். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சிம்மத்தில் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கரணநாதன் இருந்தால் அந்த சிம்மத்திற்கு 4ஆம் வீடாகிய விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான லட்சுமி, அதாவது லட்சுமி நாராயணனை வழிபட்டாலும் அல்லது பனை மரத்திற்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் தண்ணீர் விட்டாலும் கண்டிப்பாக உங்கள் கரணம் அன்னைக்கு வேலை செய்யும். இது உண்மை. அதற்கடுத்து கன்னியில் உங்களுடைய கரணநாதன் நின்றால் அதற்கு 4வது ராசியில் இருக்கிற சென்ற நட்சத்திரமாகிய போராடம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குண்டான குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அல்லது என்ன சொல்கிறான்னா குரங்கோடைய படத்தை நம்மளுடைய பார்வையில் படும்படி வைத்தால் கண்டிப்பாக உங்கள் கரணநாதன் வேலை செய்து விடுவான். அதற்கடுத்து துலாம் ராசியில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் மகர ராசியில் சென்றாக இருக்கின்ற திருவோண நட்சத்திரத்திற்குண்டான வெள்ளருக்கம் செடிக்கு நீங்கள் தண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால், வெள்ளருக்கம் செடியில் உங்களுடைய நீங்கள் ஒரு இமேஜாக எடுத்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரணநாதன் வேலை செய்து விடுவான். விருச்சிகத்தில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் கும்பத்தில் உள்ள என்ன சொல்கிறான்னா சதய நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையாகி யமனை வழங்கினாலோ, அல்லது செக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செக் என்னன்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் செக்குன்றது நீங்கள் நெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுளில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா செக்கு அப்படின்னு போட்டு கல் செக்கு, எண்ணெய் ஆட்டக்கூடிய கல் செக்குன்னு போட்டிங்கன்னா நல்ல பெருசாக என்ன சொல்கிறாங்கன்னா நெட்டில் கிடைக்கும். அதை எடுத்து உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்தால் உங்களுடைய கரணநாதன் வேலை செய்து விடுவார். தனுசில் ஒரு கிரகம் இருந்தால், தனுசில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா மீனத்தில் இருக்கின்ற வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் உங்களுடைய கரணநாதன் கண்டிப்பாக வேலை செய்து விடுவார். அதற்கடுத்து மகரத்தில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் மேசத்தில் இருக்கின்ற பரணி நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரமாகிய நெல்லி மரத்திற்கு என்ன சொல்கிறான்னா தண்ணீர் விடுவதனாலோ, நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவதனாலோ, நெல்லிக்காயை நம்மளுடைய பார்வையில் படும் மலை நெல்லிக்காயை வச்சுக்கிடணும், பார்வையில் படும்படி வைத்து கொண்டாலோ உங்களுடைய கரணநாதன் 100% வேலை செய்து விடுவார். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா கும்பத்தில் உங்களுடைய கரணநாதன் இருந்தால் ரிஷபத்தில் இருக்கின்ற ரோகிணி நட்சத்திரத்தை என்ன சொல்கிறான்னா நாவல் மரத்திற்கு தண்ணீர் விட்டாலோ, நாவல் பழங்களை வாங்கி சாப்பிட்டாலோ உங்களுடைய கரணநாதன் கண்டிப்பாக வேலை செய்வார். அதற்கடுத்து மீனத்தில் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கரணநாதன் இருந்தால் மிதுனத்தில் இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான நாய்க்கு உணவு கொடுத்தலோ, அல்லது என்ன சொல்கிறான்னா நித்தமும் மீனத்தில் கரணநாதன் இருக்கின்ற நபர் ஒரு வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கரணநாதன் வேலை செய்வார். மேசத்தில் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கரணநாதன் இருந்தால் கடகத்தில் இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே ரொட்டேஷன் ஆயிடுச்சு. அதனால் இதுதான் கரணத்தை இயக்குகின்ற இலகுவான வழி. கோயில்கெல்லாம் போகலாம், யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நித்தமும் நம்ம ஒரு செயலை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரணநாதன் நின்ற இடத்திற்கு 4வது ராசிக்குண்டான சென்டர் நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். ஏன்னா ஒரு ராசிக்கு 4வது ராசிக்கு ஒரு தொடர்பு உண்டு.
அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா தொடர்பு இருக்கும். அந்த நட்சத்திரங்களுக்கு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சக்ஸஸ் பாயிண்ட். சென்டர் நட்சத்திரங்கள்லாம் வந்து சாதாரணமானது கிடையாது, வலுவானது. அதில் பாருங்கள், மேசத்தில் பரணி, ரிஷபத்தில் ரோகிணி, மிதுனத்தில் திருவாதிரை, கடகத்தில் பூசம், சிம்மத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பூரம், கன்னியில் வந்து சந்திரன், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து துலாத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுவாதி, விருச்சிகத்தில் வந்து அனுசம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூராடம், மகரத்தில் திருவோணம், அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா கும்பத்தில் வந்து என்ன சொன்னால் சதயம், மீனத்தில் வந்து என்ன சொன்னோன்னா யார் இருக்கா, சனி. அப்போ எந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் சென்றாக இருக்குன்னா, மேசத்தில் சுக்கிரன் இருக்கான், ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருக்கான், மிதுனத்தில் வந்து என்ன சொன்னான்னா ராகு இருக்கிறான், ரிஷபத்தில் ராகு இருக்கிறான், மிதுனத்தில், கடகத்தில் வந்து என்ன சொன்னான்னா சனி இருக்கிறான். அப்போ இந்த உலக வெற்றிக்கு எல்லாம் காரணம் யாராக இருக்காங்க? சுக்கிரன், சந்திரன், ராகு, சனி. இந்த 4 கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன், ராகு, சனி, இந்த 4 கிரகங்கள் என்ன சொல்கிறாங்க, காரிய வெற்றிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய கரணநாதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, இப்போ நல்லா பிடிச்சி வச்சுட்டேன்னு, உங்களுடைய கரணநாதன் தனுசில் இருந்தால் அங்கே வெற்றியை கொடுக்கக்கூடியது மீனத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவானை பிடித்தீர்கள் என்று சொன்னால் 100% வெற்றி. அப்போ உங்கள் கரணநாதனை இயக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா சனியாகவும், ரிஷபத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கிரனாகவும், மிதுனத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரனாகவும், கடகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ராகுவாகவும், சிம்மத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியாகவும், கன்னிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரனாகவும், துலாத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனாகவும், விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவாகவும், தனுசுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியாகவும், மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரனாகவும், கும்பத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனாகவும், மீனத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவாகவும் இருந்து இன்று வரை இப்படித்தான் வேலை செய்வார்கள். இதில் நீங்கள் யாரும் இந்த மாற்றம், இது யாரும் வந்து என்ன சொன்னால் சொல்லலை. இன்னும் வந்து என்ன சொல்கிறேன், நல்லா உங்களுடைய எந்த ராசியில் கரணம் நிற்கிதோ அதுக்கு 4வது ராசியில் இருக்கிற சென்ட்ரல் நட்சத்திரம்தான் உங்களை வந்து என்ன சொல்லணும் 100% காரிய வெற்றிக்கு அழைத்து போகும். இதை யாராலும் நீங்கள் மாற்றிக்கிட முடியாது. அப்போ மாற்றிக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 100% வந்து இது என்ன சொல்கிறான்னா வேலை செய்யும், 100% வேலை செய்யும். அப்போ இப்போ நமக்கு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கொள்ளலாம், நம்மளுடைய கரணநாதன் நின்ற இடத்திற்கு இந்த 4 கிரகங்கள் தான் சுக்கிரன், சந்திரன், ராகு, சனி. இவங்க தான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குறவங்களாம் வருவாங்க. இதை வந்து ஒரு சூத்திரம். இது இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க, பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.